வணக்கம் நேயர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு முரளி சீதாராமன் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். பி குரு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி சார். சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போதான் உருவானது, உங்களுக்கே தெரியும். இவங்க டெல்லியில தொடர்ச்சியா போராட்டங்கள் நடத்தி நீட்டுக்கு எதிராக, அதாவது நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை குற்றம் சாட்டி தொடர்ந்த போராட்டம் வேறு பாதையில் செல்கிறது. என்னோட கேள்வி என்னன்னா, நீட்டு மட்டும் நீக்கினா சரியாயிடுமா? ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும், 90களுக்கு இறுதியில 90களுக்கு முன்பெல்லாம் பல்வேறு மாநிலங்கள்ல மருத்துவ கல்வி சம்பந்தமான தேர்வுகள் நடத்தப்பட்டன. ஒவ்வொரு மாணவரும் 15 முதல் 16 தேர்வுகள் எழுதியிருந்தாங்க அப்பெல்லாம். இப்ப நாடு முழுவதும் ஒரே தேர்வுன்னு கொண்டு வந்தது நல்லதா இல்லையா, உங்களுடைய பார்வை? அதாவது மெடிசினுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் எஜுகேஷன் எம்பிபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது தமிழ்நாட்டிலும் இருந்தது. அதுக்கு பேரு டிஎன்பிசிஇஇ அப்படிம்பாங்க, தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேரு. அது இன்ஜினியரிங்க்கும் பொருந்தும், மெடிக்கலுக்கும் பொருந்தும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுக்கிற பசங்க டபுள் ஆம்பிஷன் வச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங்கும் நான் போவேன், மெடிசனுக்கும் போவேன்ட்டு. அப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் சின்ன பையங்களா இருந்தாங்க. அப்பதான் வளர்ந்து 9வது 10வது வரும்போது, +2 வரும்போது என்ன குரூப் எடுக்கிறதுங்கிற டிஸ்கஷன் வரும்போது, நான் பெற்றோர்களோடய நான் கவுன்சிலிங் பண்ணுவேன். நானே வீட்டு லெவல்ல கொஞ்சம் கலந்த ஆலோசனை இதெல்லாம் பண்ணுவேன். அதுல பண்ணும்போது நான் தெளிவா சொல்லுவேன், மாணவர்களே, நீங்க இன்ஜினியரிங் தான் போறது உங்க ஆம்பிஷன் வச்சுக்கோங்க. எனக்கு இது மெடிசன் தேவையில்லை, அக்ரிகல்ச்சர் நான் போறது இல்லை, வெட்டினரி சயின்ஸ் போறது இல்லை, நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கோர், உங்களுடைய சோல் ஆம்பிஷன் இன்ஜினியரிங் தான் அப்படின்னா நீங்க பயாலஜியை விட்டுருங்க. நான் அதாவது அந்த குரூப்பை விட்டுருங்க, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப்பை விட்டுட்டு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க நான். ஏன்னா பயாலஜிங்கிறது ஹெவி சப்ஜெக்ட். அதுல ரெக்கார்ட் நோட் எழுதணும், டிராயிங் வரையணும், உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் ரொம்ப அதிகமா எடுத்துக்கொள்ளக்கூடிய சப்ஜெக்ட் அந்த 4th பேப்பர் பயாலஜி. அதுக்கு பதிலாக 4th பேப்பர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துங்க. நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். என்னோட 2 பையங்களும் அப்படிதான் எடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜினியரிங் மட்டும்தான் ஒரே எய்ம். ஆனா நிறைய மாணவர்கள், மாணவிகள் இன்ஜினியரிங்கும் போகணும், மெடிசனும் போகலாம், டபுள் ஆம்பிஷன் எது கிடைக்குதோ அது போலாங்கிற மாதிரி இருக்கிறவங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுப்பாங்க. இந்த டிஎன்பிசிஇ எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில இருந்து கேள்வி வரும். மெடிசின் எழுதுற மாணவர்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து கேள்வி வரும். இதுல ஒரு கட் ஆஃப், அதுல ஒரு கட் ஆஃப். ஒவ்வொரு அந்த மாதிரி டபுள் ஆம்பிஷன்ல போற மாணவர்களுக்கு 2 கட் ஆஃப் இருக்கும். ஒன்னு பிஇ கட் ஆஃப், இன்னொன்னு எம்பிபிஎஸ் கட் ஆஃப், 2 வச்சிருப்பாங்க. எது பெட்டரா இருக்கோ அதுக்கு போவாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடக்கும். இவங்க அது நல்ல கட் ஆஃப் இருக்கிற மாணவர்கள் டாப் லெவல்ல இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க, அந்த சீட் எல்லாம் எடுத்துருவாங்க. அப்புறம் மெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும்போது இந்த சீட் வேண்டாம், நம்ம எம்பிபிஎஸ் போறேன்ட்டு போயிடுவாங்க. அதாவது அந்த டபுள் ஆம்பிஷன்ல வந்தவங்க. அப்ப இந்த சீட் எல்லாம் வேக்கண்டா இருக்கும், வேஸ்ட் ஆகும். அதனால அரசாங்கமே ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்திட்டு பிறகு நம்ம இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வைக்கலாம் அப்படின்னு அவங்க நடத்தினாங்க. அதனால தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் என்பது 1984 அறிமுகமானது. 1984 2007 வரைக்கும், கல்வியாண்டு 2006, 2007, 2007 அட்மிஷன் வரைக்கும் 23 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அந்த 23 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 84ல இருந்து அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி, அப்புறம் 89ல மீண்டும் கலைஞர் ஆட்சி, அப்புறம் 91ல ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி, 96ல மீண்டும் கலைஞர் ஆட்சி, 2001ல திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சி, 2006ல மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி, இப்படி மாறி மாறி வரும்போது இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சிகள் மாறினாலும் நீட், இந்த ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாறல. அப்ப யாரும் கேட்கலையே. அப்ப 2006ல திமுக ஆட்சி இப்படி வந்த போது கூட அந்த மாதிரி மாறல. ஆட்சிகள் மாறின, டிஎம்கே, ஏடிஎம்கே மாறி மாறி ஆட்சி செய்தார்கள். ஆனா மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணுமா வேண்டாமாங்கிற கேள்வி அப்ப வரல. அது எப்போ வருது? 2007ல, அதாவது 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2007ல கலைஞர் முதல்வராக இருந்த போது அந்த ஸ்கீமை ஸ்கிராப் பண்ணிட்டு இனிமே +2 எக்ஸாம் அடிப்படையில் மட்டுமே நம்ம இன்ஜினியரிங்கும் போலாம், எம்பிபிஎஸ்க்கும் போலாம்னு அவங்க முடிவெடுத்தாங்க.
அன்னி வரைக்கும் 23 வருஷமா வராத பிரச்சனை. அப்பவும் மெடிக்கலுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. அப்ப யாரும் அதை கேள்வி கேட்கல. இப்ப மட்டும் ஏன் நீட்டு கேக்குறாங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது நீண்ட வரலாறு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த போராட்டத்தோட காரணமா பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க. குறிப்பா இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய என்டிஏவோட உறுப்பினர்கள் 47 பேரை அதிரடியா நீக்கியிருக்காங்க. இந்த நீக்கம் சரியான பாதையில் மத்திய அரசு செல்கிறது என்பதை காட்டுகிறதா உங்களுடைய பார்வை? அதாவது இந்த வருஷம் நீட்ல வந்து கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை லீக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த தடவை நீட் பேப்பர் லீக் ஆச்சு. மே 3ஆம் தேதி நடந்த எக்ஸாம் ரத்து செய்யப்பட்டது. இப்போ ஒரு 15 நாள் கழிச்சு ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இந்த ஆட்சியில இந்த நீட்ல நடந்த என்டிஏ நடத்தின சொதப்பல்னு நம்ம சொல்றது கிடையாது. அதோட சேர்ந்து நிறைய நடந்திருக்கு. அதாவது யூஜிசி நெட் அதனுடைய 2026 இதுலயும் கேள்வித்தாள் வந்து வெளியானதா செய்தி வந்தது. அந்த கல்வி அமைச்சகம் என்டிஏவை விசாரிக்க சொன்னார்கள். பிறகு இங்கிலீஷ், சோசியாலஜி, சைக்காலஜி பேப்பர்ல ரொம்ப சொதப்பல்கள்லாம் இருந்ததுன்னு தகவல்கள் வந்தது. தட் இஸ் யூஜிசி என்இடி 2026 ஒண்ணு. அது மட்டும் இல்லாம சியூஇடி கியூட் சொல்றோம் இல்லையா, அந்த கியூட்லயும் யூஜி தேர்வு அன்றைக்கு அந்த நெட்வொர்க் பிரச்சனை ஏற்பட்டு 3000க்கு மேற்பட்ட தேர்வர்கள் ரீடெஸ்ட் எழுதினாங்க. அதை விட இன்னொன்னு என்ன நடந்ததுன்னா, 9ஆம் வகுப்பிலிருந்து தான் நீங்க 3வது மொழி ஏதேனும் அந்த 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்திய மொழிகளா இருக்கணும் அப்படிங்கிற புதிய கல்விக் கொள்கை வந்த போது 2029-30ல 9ஆம் வகுப்புல இருந்து அது போகும்னு சொன்னாங்க. இப்ப 6வது படிக்கிற பையன் அங்க வந்து சேர்ந்துக்குவான்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு என்ன ஒரு அறிக்கை விட்டாங்கன்னா, இப்போதுல இருந்தே இந்த கல்வி ஆண்டில இருந்தே அந்த 3 மொழிகளில் 2 இந்திய மொழிகளா இருக்கணும்ன்ற இது வந்ததுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது நிறைய மாணவர்களுக்கு பெரிய ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணியது. திரு அண்ணாமலை அவர்கள் அந்த உரிய நேரத்தில் அதை எடுத்தார். இது தவறு. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில நீங்க சொன்னது 2029-30 கல்வி ஆண்டிலிருந்து 9வது வகுப்புக்கு 3 மொழின்னு சொன்னீங்க. அதுல 2 இந்திய மொழின்னு சொன்னீங்க. அதை நீங்க திடுதிப்புன்னு இப்பவே நீங்க கொண்டு வருவது தவறுன்னு சொன்னோம்னா அதுலயும் கல்வி அமைச்சகம் பேக் அடிச்சது. அதனால இந்த நீட்டினுடைய கேள்வித்தாள் லீக் அவுட் ஆனது மட்டும் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த வருடம் வெவ்வேறு பிரச்சனைகளில் இந்த கல்வி அமைச்சகம் சொதப்பி இருக்கு. தட் இஸ் த ஃபேக்ட். இதுல வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பார்க்கும்போது 1996 நமக்கு நினைவு வருது. அத்வானி அவர்கள் பதவியில் இருந்தார்கள். அப்ப இந்த ஹவாலா கேஸ் அப்படின்னு ஒண்ணு பிரபலமா அடிபட்டது, ஊழல். அதுல ஜெயின் டைரி, அந்த ஜெயின் டைரியில அத்வானி பேர் இருப்பதாக தகவல்கள் வந்தது. அத்வானியை யாருமே சந்தேகப்பட மாட்டார்கள். he is such a leader, tall leader, man of impeccable integrity. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அத்வானி தானே முன் வந்து ராஜினாமா பண்ணார். எப்ப என்னுடைய பெயர் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கோ அவர் நீதிபதியை கேட்டுக்கிட்டார், இந்த வழக்கை தாமதம் இல்லாமல் நடத்தி நான் நிரபராதி என்று நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள்னு கேட்டார். அதே மாதிரி மே 98ல 96ல இது வந்து சர்ஃபேஸ் ஆச்சு. 98ல அத்வானி நேம் அதுல கிளியர் ஆச்சு. அதாவது என்னன்னா, இவர் மீது பிரைமா ஃபேசி எதுவும் ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பேரை கிளியர் பண்ணிட்டாங்க. பிறகுதான் ஒரு பொது வாழ்க்கைக்கு திரும்பவும் வந்தார். ஒண்ணு. அதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கமல்நாத் சர்க்கரை பேர ஊழல்னு வந்த போது ஏகே ஆண்டனி வந்து ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் மினிஸ்டரா இருந்தார். அவருடைய மந்திரி சபை, அவருடைய இலாக்காவை பற்றி போற போக்குல ஒரு பாசிங் ரிமார்க் தான் இருந்தது. அந்த சர்க்கரை பேர ஊழல் சம்பந்தமான அறிக்கையில ஆண்டோனி மேல, ஏகே ஆண்டோனி மேல டைரக்டா இண்டிக்ட்மெண்ட் கிடையாது, ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ். அதுக்கே அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணார். அதற்கும் முன்பு இன்னும் கொஞ்சம் வரலாற்றுல பின்னாடி போனோம்னா, அரியலூர் ரயில் விபத்து. இங்க கூட நம்ம திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க, அழகேசா நீ ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு அரியலூர்ல மருதையாற்றுல நடந்த ரயில் விபத்து. அதுல லால் பகதூர் சாஸ்திரி அப்ப ரயில்வே அமைச்சரா இருந்தாரு, தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணார். இப்படி தன்னுடைய துறையில் நடந்த தவறுக்காக தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது என்பது ஒரு நல்ல மரபு. அது ஒரு நல்ல மரபு. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம், இவ்வளவு சொதப்பல்கள் நடந்திருக்கு. நாட் ஒன்லி நீட், கடந்த 5 வருடங்கள்ல 3 முறை நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. இந்த என்டிஏ நடத்திய இந்த தேர்வுகளில் நான் சொன்ன மாரி கியூட்டு, நெட்டு,
அப்புறம் இந்த புதிய கல்விக் கொள்கையை 9ஆவது கிளாஸ்ல இருந்து கொண்டு போறதுக்கு பதிலாக பண்றது, இப்படி பல்வேறு சொதப்பல்கள், பின்வாங்கல்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல 47 அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணுவதை விட ஒரு கல்வி மந்திரியை மாற்றினால் இந்த பிரச்சனை தீர்வடையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. இல்லையா சார், அவர் இப்போ மீண்டும் ஒரு மறுதேர்வு வெற்றிகரமா நடத்தி ரிசல்ட்டும் போட்டாரு. அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் மட்டத்துல கொஞ்சம் சரியா வேலை செய்யாததால் தான் இந்த மாதிரி நிர்வாக சீர்கேட்டு காரணமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. அதாவது மறுதேர்வு நடந்தது, ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் பண்ணிட்டாங்க, ரைட்டு. ஆனால் அது நடந்த குளறுபடியே அது சரி பண்ணாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் பரீட்சை எழுதுறான் சார். அதுதான் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு. மாணவர்கள் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பரீட்சை எழுதுறீங்க. அந்த பரீட்சை ஒத்தி போகிறது. ஏதோ ஒரு இயற்கை, புயல், சீற்றம், வெள்ளம், ஏதோ ஒரு காரணத்தினால நேச்சுரல் டிசாஸ்டர், கெலாமிட்டி, அதனால ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு. அதனால இந்த யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் போஸ்ட்போன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே மாணவர்கள் மத்தியில பெரிய சோர்வை உண்டு பண்ணும். ஏன்னா அவன் தயாரிச்சிருக்கான், படிச்சிருக்கான், எழுதி முடிச்சா ஒரு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு இருப்பான். அப்படி இருக்கும்போது அந்த தள்ளி வைப்பு என்பதே ஒரு மாணவர்கள் மத்தியில் ஒரு சோர்வை உண்டு பண்ணும்னா, நீ எழுதின பரீட்சைய செல்லாது, பேப்பர் எங்கேயோ லீக் ஆயிடுச்சு, சோ யூ ஹாவ் டு ரைட் அகைன் அப்படின்னு சொன்னா, அந்த நீட்டுக்கு அவன் எவ்வளவு தயார் பண்ணிருப்பான் அந்த மாணவன்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வருஷம் அந்த பயிற்சியிலேயே போண்டு உருண்டு 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 எழுந்திருப்போம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் என்பது வேறு, நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று போராடுவது வேறு. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை எந்த காலத்திலும் நம்ம ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா நீட் வந்ததுதான் மாணவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. அதைத்தான் அண்ணாமலை தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. நீட் நான் 5 வருடமா நீட்டை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாதாரண நலிந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள்லாம் இன்னைக்கு எம்பிபிஎஸ் அரசு மருத்துவக் கல்லூரியில சீட் கிடைக்குதுன்னா அதற்கு காரணம் நீட் தான். அதனால நான் அதை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு, அதுல இருக்கிற குளறுபடிகள், அதனால மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், மன அழுத்தம், இதெல்லாம் சரி பண்ணணும். இந்த மாதிரி இதுல இருக்கிற குளறுபடிகளை சீர் செய்யணும், உரியவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. நம்முடைய பார்வையும் அதுதான். இந்த விஷயத்துல இந்த என்டையர் எஜுகேஷன்ல நம்ம ரெண்டையும் பிரித்து பார்க்கணும். அதாவது நீட் தேர்வே வேண்டாம் என்று சந்தடி சாக்குல கோஷம் போடுபவர்கள் வேறு, நீட் தேர்வுல இருக்கிற குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்பது வேறு. அதுக்கு நம்ம அந்த நீட்னுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதை கொஞ்சம் விளக்கலாம்னு பாக்குறேன், இஃப் யூ பெர்மிட். அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி இந்த 2007 இந்த +2 மார்க் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, +2 மார்க் மட்டுமே போதும்னா தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, பல பள்ளிகள், குறிப்பாக நான் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டம், ஒன்றுபட்ட அந்த காலத்து நாமக்கல் மாவட்டம் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா, பல பள்ளிகள் மாணவர்களை +2ல மார்க் வாங்குகின்ற எந்திரங்களாகவே மாற்றிவிட்டன என்று கல்வியாளர்கள் மிகப்பெரிய விமர்சனத்தை வைத்தார்கள். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, +1 பாடமே நடத்த மாட்டாங்க. அப்படியே நடத்தினாலும் ஒரு 3 மாசம் 4 மாசம் +1 பேருக்கு நடத்திட்டு +2ல மட்டும் போட்டு உழுது 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 அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, +2ல உனக்கு 3 சப்ஜெக்ட்ல சென்டம் வாங்க வைக்கிறேன். நீ இன்ஜினியரிங் போறியா, மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி சென்டம். மெடிசன் போறியா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சென்டம். இந்த 3லயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்க வைக்கிறது தான் எங்களோட வேலை. இது சம்பந்தமா ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு பெரிய விவாதமே நடந்தது. நான் அந்த தொலைக்காட்சி பேரை நம்ம சொல்ல முடியாது, அந்த விவாதம் நடந்தது. அதுல அந்த மாதிரி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கக்கூடிய பள்ளி நிர்வாகி அவரும் உட்கார்ந்து இருந்தாரு, இந்த பக்கம் கல்வியாளர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாரு, இந்த பாரியா, எனக்கு இந்த பையனுக்கு அவனை பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய கான்செப்ட சொல்லி வைக்கிறது, அவனை ஒரு பிசிக்ஸினுடைய டீப்பா பிசிக்ஸ்குள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி அவனை பெரிய ஒரு லெவலுக்கு விஞ்ஞானி, அதெல்லாம் எங்க இது கிடையாது. 200க்கு 200 மார்க் வாங்க வைக்கிறோம். அதுக்குதான் நீ கொண்டாந்து சேர்க்கிற. என்னுடைய ஒரே எய்ம் அதுதான். நீ கான்செப்ட சொல்லி கொடு, டீச்சிங் மெத்தட மாத்து, +1 பாடத்தை முழுசா நடத்துங்க, அதெல்லாம் ரைட்டு. இந்த எங்களுடைய நோக்கம் அவனை +2ல 200 அவுட் ஆஃப் 200 கோர் சப்ஜெக்ட்ல வாங்க வைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு அவர் தெளிவாவே சொன்னாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய சமமற்ற நிலை நிலவியது. இந்த மாதிரி ஸ்பெஷல் பள்ளிக்கூடங்கள் என்ன பண்ணுவாங்க, +1 பாடத்தை சும்மா ஒரு 3 மாசம் நடத்திட்டு, இல்ல நடத்தாமலே கூட +2 மட்டும் போட்டு 2 வருஷம் அவனை போட்டு உழுது 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 பண்ணுவாங்க.
அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸே பாத்தீங்கன்னா அங்க தங்கி படிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எக்கச்சக்கம். கேட்டா என்ன சொல்லுவாங்க, நீங்க கட் ஆஃப் கம்மியாகி மெடிசன் வந்து கேபிடேஷன் ஃபீ கொடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா நிறைய கொடுக்க வேண்டியிருக்கும்ல, அதோட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தானேம்பாங்க. அது நடந்தது. இட் வாஸ். ஆனா நான் தப்பு சொல்ல, நிறைய பெற்றோர்கள் அதுல போய் அதுல சேர்த்தார்கள் தங்க பிள்ளைகளை. அந்த பள்ளிக்கூடங்கள் பாத்தீங்கன்னா +2 ரிசல்ட் வந்த உடனே பெரிய பேனர் ஓட்டுவான், ஃபிளெக்ஸ் பேனர், 200 அவுட் ஆஃப் 200 எத்தனை மாணவர்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விளம்பரம் பண்ணுவாங்க. ரைட். இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி பள்ளிகள் இல்லாமல் மற்ற சாதாரண பள்ளிகள், இப்ப எங்க பையன் படித்த பள்ளிக்கூடம் ஒரு தனியார் பள்ளிக்கூடம், என்னுடைய 2வது பையன் 3 சப்ஜெக்ட்லயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கினான். அங்கேயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்குற மாணவர்கள் இருந்தார்கள். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதுலயும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்குற மாணவர்கள் இருந்தார்கள். பட் எண்ணிக்கை இது ரொம்ப கம்மியா இருக்கும், அது நிறைய இருக்கும். அதனுடைய ரிசல்ட் என்னன்னா, இந்த +2 மார்க்கை மட்டும் வச்சு நீ எம்பிபிஎஸ் கொடுத்தியானாக்கா, அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிற டாப் சீட் முழுக்க இந்த மாதிரி பள்ளிகளில் படித்த வந்த மாணவர்களே மொத்தமா அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தீஸ் பீப்புள் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு ஒரு 195.6 கட் ஆஃப் வாங்குறவங்க கூட, 0.5 வாங்குறவங்க கூட, அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி காம்பவுண்ட கூட தொட முடியாது. அப்படிப்பட்ட நிலை இருந்தது. இது எல்லாத்தையும் போக்கி நீட் வந்தது. நீட் வந்த உடனே என்ன நிலைமை, நீ இனிமே +2ல நீ என்ன வேணா மார்க் வாங்கிக்கோ, நீட்ல என்ன மார்க் வாங்குறியோ அதுதான். அதே மாதிரி +1 அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு +2 போனா வேலைக்கு ஆகாது. +1ல இருந்து கேள்வி வரும், +2ல இருந்து கேள்வி வரும். அதான் ரியல் எஜுகேஷன். சும்மா வந்து ஒரு மாணவர்களை வெறும் மதிப்பெண் வாங்குகிற எந்திரமாக மாற்றினார்கள்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த காலத்துல இருந்தது. அது எல்லாத்துக்கும் தீர்வு நீட். அதனால நீட் இருப்பதனால்தான் சாதாரண இப்பெல்லாம் பாக்குறோம், எத்தனை ரிசல்ட் பாக்குறோம் நீட் ரிசல்ட். சாதாரண ஒரு சலவை தொழிலாளி, ஒரு கைவண்டியில வச்சு காய்கறி வியாபாரம் பண்றவர், அப்புறம் ஒரு கட்டிட தொழிலாளி, அவருடைய குழந்தைகள்லாம் கூட இன்னைக்கு வந்து நீட் தேர்வு பெற்று ஒரு அரசு கல்லூரியில போய் சீட் வாங்குற அளவுக்கு இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, எல்லா கல்லூரிகளும் ஆல் இண்டியா கோட்டாக்கு சீட் ஒதுக்கியே ஆகணும், நீட்டுக்கு ஒதுக்கியே ஆகணும். அது தனியார் மருத்துவக் கல்லூரியா இருந்தாலும் ஒதுக்கியே ஆகணும். அப்படி வரும்போது பழைய மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் வந்து இப்ப நின்று போச்சு. அதனால நீட் என்பது நிச்சயம் தேவை, அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதைத்தான் அண்ணாமலையும் சொல்றாரு, நீட்டினுடைய தேவை மிக மிக முக்கியம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நீட் அததான் சொல்றோம், இந்த சந்தடி சாக்கில இப்ப நடக்கிற போராட்டத்துல நீட்டை ஒழிப்போம் அது கிடையாது, நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை அகற்றுவோம், அதுதான் நம்ம பார்வை. அதே அறிக்கையில திரு அண்ணாமலை இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் பத்தி சொல்லும்போது, ஏன் வந்து மத்திய அரசு வந்து போராட்டக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்தலன்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைன்னா, அங்க யாரு லீட் பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில போற மாதிரியும் இருக்கு. இத்தகைய சூழ்நிலையில மத்திய அரசு யார்கிட்ட போய் பேச முடியும்? அவங்களே வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க. மத்திய அரசு முதல்ல கூப்பிட்ட போதே வந்து நாங்க போனோம்னு சில பேர் சொன்னாங்க. அடுத்தது வந்து போல, நாங்க போன் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து பொருளை எல்லாம் பரப்பினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய வாதம் சரியானதா? அதாவது அண்ணாமலை பேசியதனுடைய அந்த அறிக்கை நீங்க படிச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்கள் இந்த மாதிரி நீங்க அதெல்லாம் விட்டுருங்க, இவன் போராடுறான் அவன் போராடுறான் அதெல்லாம் விட்டுருங்க. அந்த நீட் எழுதி அந்த தேர்வு ரத்தானது என்று சொல்லி அந்த நிலையில இருக்கிற அந்த மாணவர்களுடைய மனவேதனை, மன அழுத்தத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல இந்த சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது சம்பந்தமா வரும்போது நிறைய விமர்சனங்கள் வந்தது. காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் ஏதோ அவங்க ஒரு அமைப்பு ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் ஒரு நீதிபதி வந்து தன்னுடைய குறிப்புல இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகள் அப்படின்னு சொன்னதுனால அதே ஒரு விஷயமா எடுத்துட்டு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சின்னு ஃபார்ம் பண்ணாங்க. அதனால அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி கிடையாது, பதிவு செய்யப்பட்ட கட்சி கிடையாது. நீங்க யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதுன்னு எல்லாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. பாஜக நண்பர்கள் கூட நிறைய பேர் கேட்டாங்க, பேச்சுவார்த்தைங்கிறீங்களா, யார்கிட்ட நடத்துவீங்க, ஹூ இஸ் டு டாக் வித் சிஜேபிங்கிறது, இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் என்டிட்டி அப்படின்லாம் சொன்னாங்க. இல்ல வாங்சுவை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா, என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இதுல அண்ணாமலை விடுத்த அறிக்கை வந்து ரொம்ப பேலன்ஸ்டா இருந்தது. அவர் அந்த அறிக்கையில, நான் இப்ப சமீபத்துல ஒரு 3 நாளைக்கு முன்னாடிதான் அந்த அறிக்கை வந்தது, மேபி முந்தா நாள் அதுக்கு முந்தைய நாளா இருக்கும். அதுல அவர் என்ன சொன்னார்னா, நீட் தேர்வுதான் ஒரே மாதிரியான தரநிலையை கொண்டு வந்ததோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வி என்ற கனவை நனவாக்க ஒரு உண்மையான வாய்ப்பை வழங்கியதால் நீட் தேர்வை நான் ஆதரித்து வந்தேன்
இதுல எந்த இடத்துலயும் அவர் வந்து நீட் வேண்டாம், நீட்டை ஸ்கிராப் பண்ணிடலாம் அப்படின்லாம் அவர் சொல்லவே கிடையாது. ஆனா அதற்கு மேல அவர் என்ன சொன்னார், மாணவர்களையும் எச்சரித்தார். நீங்க போராடுறீங்க, இந்த போராட்டத்தை நீண்ட காலம் நீங்க நடத்திக்கிட்டே போனீங்கன்னா தேவையற்ற சக்திகள் உங்கள் மத்தியில ஊடுருவும், தீய சக்திகள் ஊடுருவும், அவை போராட்டத்தினுடைய நோக்கத்தை திசை திருப்பும். அப்படி திசை திருப்பினா உங்களுடைய போராட்டம் எந்த நோக்கத்துக்காக நீங்க போராட்டத்தை ஆரம்பித்தீர்களோ அது அடிபட்டு போகும் அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு தரப்புக்கும் பேலன்ஸ்டா தான் சொன்னார். கவர்மெண்ட்டுக்கும் அவர் பேலன்ஸ்டா தான் சொன்னார். கவர்மெண்ட்டுக்கு சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, நான் எனக்கே கூட தோணுச்சு, இது வந்து ஏன் வந்து இத ஆரம்பத்திலேயே வந்த உடனே ஒரு அந்த நீட்ல பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்கல்ல, இந்த தேர்வு ரத்தானதால பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அவங்கள சில பேரை கூப்பிட்டு கூட என்ன விஷயம், அந்த என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பேசியிருக்கலாம். தே ஆர் த அஃபெக்டட் பார்ட்டிஸ் நான் நினைக்கிறது, என்னுடைய கருத்தா நான் நினைக்கிறது. ஆனா இப்போ இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அண்ணாமலை அந்த அறிக்கையை விட்ட உடனேயே ஒரு பெரிய சலசலப்பு தமிழ்நாட்டுல, அப்படிப்பட்ட ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அண்ணாமலை வந்து செக்யூலராக மாறி வருகிறார், சந்திரமுகியாக மெல்ல மெல்ல சந்திரமுகியாக மாறி வருகிறார். அவர் வந்து யாரை அழைத்து பேச சொல்கிறார், சிஜேபியை அழைத்து பேச சொல்கிறாரா, வாங்சூவை அழைத்து பேச சொல்கிறாரா, என்ன சொல்கிறார் அண்ணாமலை, ஏன் மாறிவிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக சந்திரமுகியாக மாறி வரும் அண்ணாமலையை பாரீர் பாரீர்னெல்லாம் அவரை போட்டு கடிச்சு குதறிட்டாங்க. அவர் விட்ட அறிக்கையில ரொம்ப பேலன்ஸ்டா தான் அவர் சொன்னார். அதே மாதிரி அரசாங்கம் என்ன சொன்னோம், அவர் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் ஷுட் ஸ்டார்ட் மீனிங்ஃபுல் டயலாக் வித் த அஜிடேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னார். அந்த அஜிடேட்டர் யாரு, சிஜேபியா, வாங்சுவா, இல்ல அங்க இருக்கிற இடதுசாரி கட்சிகளா, ராகுல் காந்தியா, அதெல்லாம் அவர் சொல்லல. ஜஸ்ட் அவர் வந்து போராடும் மாணவர்களோடு அரசாங்கம் மீனிங்ஃபுல் டயலாக என்கேஜ் பண்ணுங்க, மாணவர்களுடைய அந்த பதற்றத்தை கொஞ்சம் தணியுங்கள்னு சொன்னார். இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, இப்போ நடந்திருக்கிறது என்னன்னா, த சேம் கவர்மெண்ட் இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பிரதிநிதிகள் கூட தான் பேசியிருக்காங்க. அப்போ முன்னாடி அண்ணாமலையை விமர்சித்தவர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இவர் மெம்பரா, இவர் என்ன ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் சிஜேபி அப்படிலாம் கண்ணாபின்னான்னு அண்ணாமலை மேல விமர்சனங்களை வைத்தவர்கள், இன்னைக்கு அதே அரசாங்கம் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அந்த கல்வித்துறையினுடைய செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். லேட்டஸ்ட் செய்தி 47 அதிகாரிகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நம்ம கேட்பது என்னவென்றால், ஒரு விஷயம் நம்ம மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அண்ணாமலை சொன்னார் இல்லையா, அக்கௌண்டபிலிட்டி, ஹூ இஸ் அக்கௌண்டபிள் ஃபார் ஆல் திஸ். இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே உதாரணங்கள் கொடுத்தோம், அத்வானி உதாரணம் கொடுத்தோம், ஏகே ஆண்டோனி உதாரணம் கொடுத்தோம், அதுக்கு முன்பாக லால் பகதூர் சாஸ்திரி உதாரணம் கொடுத்தோம், நிறைய உதாரணங்கள் நம்ம கொடுத்தோம். இதுல என்னன்னா, வரலாறு முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா, எத்தனையோ சந்தர்ப்பங்களில் குற்றச்சாட்டுகள் எழும்போது தலைவர்கள் தாங்களாக முன்வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிறகு அது கிளியரான உடனே திரும்ப வாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கல்வி அமைச்சர் வந்து ஏன் வந்து கல்வி அமைச்சரை இவங்க தர்மேந்திர பிரதான் அவர்களை விடாப்பிடியா வச்சுட்டு இருக்காங்க. 47 அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்றீங்க, ஏன் வந்து ஒரு கல்வி அமைச்சரை உங்களால மாத்த முடியாதா? அதுக்காக நீ அவர் அமைச்சரவையை விட்டு வெளியேற்ற வேண்டாம், வேறு இலாக்கா கொடுக்கலாம். அதுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு மாற்றம்னு வரும்போது ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல. இப்ப என்னுடைய பார்வையா, நான் ஒரு அரசியல் பார்வையாளனா நான் பார்க்கும்போது, அண்ணாமலை விடுத்த அறிக்கையில ஒவ்வொரு விஷயமும் இப்ப நடந்துட்டு வருது. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை சொல்படிதான் பாஜக நடக்கிறதா அப்படி சொல்ல வரீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. ஆனா அண்ணாமலை பாஜகவினுடைய பொறுப்பு மிக்க தலைவராக போன மாசம் வரைக்கும் இருந்திருக்காரு. ஜூன் 5 வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் மாநில தலைவராகவும் இருந்தார். அவருக்கு ஹெலிகாப்டர் வழங்கி தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட்டணி தலைவர்கள் வேட்பாளர்கள் பிரச்சாரத்துக்கு எல்லாம் போனார். அப்போ அண்ணாமலை இப்ப வெளியில வந்து ஒரு அமைப்பை தொடங்கி இருக்காருன்னா, மத்திய அரசு இவரை உன்னிப்பா கவனிக்காதா? நம்மளே கவனிக்கிறோம். அண்ணாமலை விமர்சகர்கள், அண்ணாமலையை பாராட்டுபவர்கள் எல்லோருமே அண்ணாமலை என்ன செய்யறாருன்னு நம்ம கவனிக்கிறோம். அவர் வந்து ஒரு போட்காஸ்ட் போட்டா அதை நம்ம டீகோட் பண்றோம், அதுல என்ன அர்த்தம் இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். அவ்வளவு கவனிப்பா நம்ம உன்னிப்பா நாம கவனிக்கும் போது மத்திய அரசு வித் ஆல் ஐஸ் அண்ட் இயர்ஸ் அவங்க கவனிக்க மாட்டாங்களா? அண்ணாமலை அந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொடுத்தாரு. ஏன்னா இங்கிலீஷ்ல போனா அது உரிய இடத்துக்கு அது கவனிப்புக்கு போய் சேருங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ அந்த விஷயத்தை நிச்சயமாக மத்திய அரசு அண்ணாமலை சொல்கின்ற கருத்துக்களை கவனத்தில் கொள்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன்.
அண்ணாமலையினுடைய அந்த ஸ்பீச், அதாவது அவருடைய கருத்துக்கள், அறிக்கை, அவர் கொடுக்குற பேட்டி, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வெயிட்டேஜ் இப்பவும் இருக்கு. நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டிலிருந்தே அந்த புதிய கல்விக் கொள்கை இப்போதிலிருந்தே அமல்படுத்தப்படும் சொன்ன உடனே அண்ணாமலை அந்த முதல் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் ப்ரொடெஸ்ட். அப்போ இல்ல 2029-30 இருந்து தான் கொண்டு வரணும், அதுதான் நீங்க முதல்ல ஒரிஜினலா சொன்னது, அதுபடி பண்ணுங்கன்னு உடனே உடனடியாக கல்வி அமைச்சகம் அந்த சுற்றறிக்கையை வாபஸ் வாங்கிட்டு நாங்க 2029-30 இருந்து வச்சுக்கிறோம்ட்டாங்க. அதனால இவங்க நிறைய பேர் அண்ணாமலையை பிடிக்காதவர்கள் இதெல்லாம் இல்ல, சும்மா காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதையா இருக்கலாம், அதெல்லாம் வேற, காக்கா உட்கார்ந்தா பனம்பழம் விழுந்தாங்கலாம் தெரியாது. ஆனா நான் புரிந்து கொள்வது, ஒரு மத்திய அரசாங்கம், பாஜக தலைமையிலான மத்திய அரசாங்கம், அதுவும் அண்ணாமலை வெளியில வர்றதுக்கு முன்னாடி அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்காரு, எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அப்ப நிச்சயமா இவருடைய நடவடிக்கைகளை, அறிக்கைகளை அணுவாக இவருடைய ஒவ்வொரு நகர்வையும் மத்திய அரசாங்கம் தன் கையில இருக்கக்கூடிய, அதுகிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, உளவுத்துறை இருக்கு, நிறைய இருக்கு, நிச்சயமாக கவனிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதனாலதான் இப்ப அண்ணாமலை 2 நாள் முன்னாடி விட்ட அறிக்கை, உடனடியாக டயலாக் கூப்பிடுங்க, அவர்களோடு பேசுங்கள், ஏன் இதை இவ்வளவு சாஃப்ட் பெடலிங் பண்ணி இத்தனை நாள் லெட் டவுன் பண்ணிட்டீங்க, ஏன் இதை ஆரம்பத்திலேயே இதை பண்ணிருக்கலாமேன்னெல்லாம் அண்ணாமலை தன்னுடைய வெவ்வேறு பாயிண்ட்ஸ் சொன்ன உடனே 2 நாள்ல பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ஆக்ஷன். மோடி அவர்கள் பேசியதை நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த மாணவர்களினுடைய நலனுக்கு தீங்கு நடந்தால் அதை பார்த்து கொண்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்லி மோடி ஸ்ட்ராங்கா அறிக்கை விட்டாரு. அதனால நிச்சயமாக அண்ணாமலையினுடைய பங்களிப்பு, அதாவது இந்த விஷயங்கள் இப்படி நகருது இல்லையா, அந்த ஸ்விஃப்ட் ஆக்ஷன் அது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய தேவை ஒண்ணுதாங்க, நீட் தேர்வு நிச்சயம் தேவை, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது வந்ததுக்கான வரலாற்று காரணங்கள் இப்பவும் இருக்கு. திரும்பவும் நம்ம நீட் தேர்வை விட்டு +2 அடிப்படையில போனோம்னாக்கா திரும்பவும் அதே மாதிரி பள்ளிகள் மார்க் வாங்கும் மெஷினாக மாணவர்களை மாற்றும், இதெல்லாம் இருக்கு. அதனால நீட் தேர்வு அவசியம் தேவை. ஆனால் நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை களைய வேண்டியது அதை விட அவசியம் தேவை. அதுதான் இளையதாக முள்மரம் கொள்க அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, அந்த குறைகள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போதே அரசு அதை சரி செய்து மாணவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். வருங்காலத்துல இது போன்ற தவறுகள் நீட்ல மட்டும் இல்ல, இந்த NTA நடத்துகின்ற வெவ்வேறு தேர்வுகளிலும் இது போன்ற சொதப்பல்கள் வராமல் இருக்கணும் தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் நம்ம விரும்புறது.